Hello, நான் திவ்யா க்ரூஸ். நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். இந்த சேனலில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகிற ஒரு சேனல். ஸோ பேசிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படி பார்த்தோம்னா, ஆல்ஃபபெட்ஸ், அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து தொடங்குறோம். ஸோ அவ்வளோ பேசிக்காக இருந்து நம்ம தொடங்க போகிறோம். லெட்டர்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் followed by sentence formation. அப்படி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணி நல்லா ஃப்ளூவெண்ட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த சேனல் உங்களை ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற டாபிக் லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இல்லாட்டி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இந்த சேனல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா do not forget இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 26 லெட்டர்ஸ், அதாவது 26 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 26ல் 21 லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரு செப்பரேட் டீமா இல்லாட்டி ஒரு டைப், அண்ட் பாக்கி 5 வேற ஒரு டைப்பா இருக்கு. ஸோ அது என்னெல்லாம் அண்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்கு. Vowels and consonants அப்படின்னு சொல்லுவோம். ஏன் vowels and consonants, எதனால நம்ம இப்படி கூப்பிடுறோம் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். So stay tuned. Let's get into the video. இப்போ நம்ம பார்க்க போறது 26 letters. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற இந்த 26 லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 26 எழுத்துக்கள். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. சில எழுத்துக்கள் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி சிலப்போ இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ I'm going to start. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இதில் வந்துட்டு ஒரு 2 காமனாக எல்லாரும் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் அண்ட் அதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் என்ன பார்த்தோன்னா ஹெச் அப்படிம்போம். ஹெச் இல்லை H, H, H அப்படி H, அதுதான் அதோட ப்ரொனன்சியேஷன். அண்ட் 2வது வந்துட்டு Z அப்படிம்போம். ஜீப்ரா அப்படின்னு சொல்கிறதுக்கு அது Z இல்லை. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஜீன்னு சொல்லுவோம். அதனால தான் ஜீப்ராட ப்ரொனன்சியேஷன் ஜீப்ரா, ஜீப்ரா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரொனன்சியேஷன். நம்ம இப்போ 26 எழுத்துக்கள் பார்த்தாச்சு. இந்த 26 எழுத்துல 5 லெட்டர்ஸ் A, E, I, O, U. இந்த 5 லெட்டர்ஸை நம்ம சொல்றது vowel அப்படின்போம். நார்மலி இதை வவல் அப்படின்னு தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். வவல் கிடையாது, அதுக்கு பதிலாக வூல் அப்படிம்போம். வூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொஞ்சம் காமெடியாக இருக்கு தெரியும், பட் இப்படி தான் அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ எப்படின்னா அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு வூல் அப்படின்னா வின்டர் டைம்ல நம்ம ஜாக்கெட்ஸ் போடுவோம்ல, அந்த வூலன் க்ளாத், அந்த க்ளோத்ஸ், அப்போ வூல். ஸோ வூல் அதுதான் என்னோட ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த A, E, I, O and U இந்த 5 லெட்டர்ஸுமே வந்து வூல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த ரிமைனிங் 21, அந்த பாக்கி இருக்கிற 21 லெட்டர்ஸையும் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படிம்போம். கான்சனன்ட் ப்ளூரலாக சொல்லாமல் தனியாக சொல்லணும் அப்படின்னா கான்சனன்ட். ஸோ கான்சனன்ட் இல்லாட்டி கான்சனன்ட்ஸ். ஸோ either of the way நமக்கு இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நம்ம சின்னதுலேருந்து ABCD படித்தாவே AEIOU vowels, ரிமைனிங் 21 கான்சனன்ட்ஸ் அப்படின்னு படிச்சிடறோம். ஆனால் எதனால இதெல்லாம் இந்த 5 மட்டும் vowels, அந்த ரிமைனிங் 21 கான்சனன்ட்ஸ் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா அப்படி கேட்டால் நான் யோசிச்சது கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங்.
அப்புறம் நான் என்னோட இங்கிலீஷ் கோர்சஸ் எடுக்கும்போது தான் அந்த இதில் சொல்லியிருந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதனால தானா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதனால vowels அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். A to F, ABCDலேருந்து F வரைக்கும் என் கூட சேர்ந்து மெதுவாக சொல்லிட்டே வாங்க. F-ஓட நிறுத்திக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். A, B, C, D, E, F. இந்த லெட்டர்ஸ்ல A and E இந்த ரெண்டு லெட்டர், இந்த ரெண்டு லெட்டர் மட்டும்தான் vowel. ரிமைனிங் எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஸோ இதை ப்ரனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. A, E. ரிமைனிங் B, C, D, F. ஓகே, நீங்க இப்போ B அப்படிங்கிற இந்த லெட்டரை உங்க உதடு ஒட்டாம சொல்ல ட்ரை பண்ணுங்க. B அப்படிங்கிறத சொல்ல முடியாது. D அப்படிங்கிறத பல்லு தட்டாம சொல்ல ட்ரை பண்ணுங்க. D சொல்ல முடியாது. C அப்படிங்கும்போது பல்லு, அப்பவும் பல்லு இன்வால்வ் ஆகும். C அப்படிங்கும்போது பல்லு தட்டும். F, F பல்லு லிப் மேல இருக்கணும். அப்பதான் F அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க அந்த 5 vowels மாத்திரம் ப்ரொனவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. A, E, I, O, U. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்படியே ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர் அப்படியே இங்கிருந்து வருது. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஒன்று டிஃப்ரென்ஸ். எதனால vowels அண்ட் கான்சனன்ட்ஸ் அப்படி சொல்கிறோன்னா, vowels அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர் இருக்கு. கான்சனன்ட்ஸில் அப்படி கிடையாது. நம்ம பல்லு, நம்மளோட லிப்ஸ், நம்மளோட டங், நம்மளோட டீத், இந்த விஷயங்கள் எல்லாமே இன்வால்வ் ஆனால் மாத்திரம்தான் சில லெட்டர்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னா நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இந்த vowels வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம், தமிழ்ல எது கூட சிம்பிளா கம்பேர் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் நம்ம அ ஆ இ ஈ இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. ஸோ அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் தான், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர். ஸோ இதுதான் எனக்கு இருக்கிற கான்டென்ட். நம்ம லெட்டர்ஸ் படிச்சாச்சு, பேசிக்கான லெட்டர்ஸ் படிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தது 26 லெட்டர்ஸ் என்ன பார்த்தோம். 2 டைப்ஸ் இருக்கு, vowels and consonants. ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். எதனால இதுக்கு vowels and எதனால consonants அப்படின்னு நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு படிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ stay tuned in my channel. Thank you for watching. Bye bye. Take care.